இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த குழந்தை இல்லாத பிரச்சனையில் கணவன் மனைவிக்கு என்னதான் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் இதில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது, அதிகமான கேள்விகளுக்கு உள்ளாகிறவங்க இன்றைக்கும் இந்த மாடர்ன் எரால பெண்கள் தான். என்னமோ இதுக்கு இவள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பெண்ணை நோக்கிய கேள்விகள் அதிகமாக முன்வைக்கப்படுதுங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதில் அடிக்கடி கணவன் மனைவி நிறைய டாக்டர்ஸை பார்த்து கொஞ்சம் ஃபெட்டப் ஆகி உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் ரெகுலராக வரதில்ல, முதல்ல பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, வெயிட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பிசிஓடி குணமாகும், உங்களுக்கு உணவில் மாற்றங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் இல்லை. வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் உங்களுக்கு டியூபல் பிளாக் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் பெண்களை நோக்கி சொல்லப்படுது. இதையே கேட்டு 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 ஏதோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி இந்த டாக்டர் சொல்கிறது மட்டுமே வேத வாக்கு, எனக்கு குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு விரக்தியோட உச்சிக்கு போன தம்பதிகள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை இல்லாததுக்கு பிரச்சனை கருத்தரிக்கிற தம்பதிகள் கருத்தரிக்கிறதுக்காக சிகிச்சைக்கு வர தம்பதிகள் ரொம்ப அதிகமாக போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? பெண்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரில், பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இல்லை ஆண்களுக்கு செமன் கவுண்ட், உங்ககிட்ட மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? இல்லை மருத்துவர்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் தான் இருக்குது. ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு வணிகமயமாக போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு பயமுறுத்தி தம்பதிகளை அச்சோ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வேலை இப்படி தான் செய்யணும், இப்படி தான் உணவு சாப்பிடணும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே நீங்கள் இருக்கணும், இப்படியாக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபோபியாக்குள்ளேயே ஒரு தம்பதிகளை கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாகி போச்சு. மிக அதிகமாக ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுங்கிறது குழந்தையின்மை அப்படிங்கிறது. இதில் என்ன கொடுமை நடக்குதுன்னா, தம்பதிகள் ஒரு மன அழுத்தத்தில் கவலையிலே இருந்துட்டு நிறைய பேருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், அவங்க குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை, ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க குறை சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய குடும்ப வாழ்க்கையில் உறவுகளை விரிசல் வர்றது இது ஒரு பக்கம் இருந்தாலும், இது எல்லாத்த விட பெண்ணுடைய உடல்நலம் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பெண்ணுக்கு நிறைய ஹார்மோன் மாத்திரைகள் கொடுத்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி HSC பண்ணேன், டியூபல் பிளாக் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி மேலே பரிசோதனை செய்து அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பெண்ணுடைய உடல்நிலை பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு நான் சொல்லுவேன். இதில் தம்பதிகள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, குழந்தையின்மைங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, ஒரு பயமுறுத்துகிற விஷயமா நினைக்காதீங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போனாலும், பிசிஓடி இருந்தாலும், ஃபைப்ராய்டு இருந்தாலும், மல்டிபிள் ஃபைப்ராய்டு இருந்தாலும், டியூபில் பிளாக் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகலை, சரியாக வளரல, இல்லை ரப்சர் ஆகலை, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இது இயற்கை கருத்தரிப்பு. அதிலும் குறிப்பாக ஒருங்கிணைந்த சிகிச்சையில் கருத்தரிப்பு சிகிச்சைங்கிறது எப்பவுமே 16 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லைங்கிறவங்க வந்த உடனே குழந்தை பிறந்துக்கிறதும், இதை பாசிட்டிவாக இந்த சிகிச்சை இருக்கும். இந்த சிகிச்சை வந்தோடனே உடல்நிலை மேம்படுறதும், ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதும், பயமுறுத்தாமல் சிகிச்சை செய்கிறதும், அவங்களுக்கு மாதம் கை மேலே ஒரு பலன் கிடைக்கிறதும், டெய்ஸி இயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையில் எந்த விதமான ஒரு கமர்ஷியல் அப்ரோச் உங்களை பயமுறுத்தி அப்படிங்கிறது இருக்காது. நான் எந்த டாக்டரையும் குறை சொல்லலாம், ஆனால் வணிகமயமாகி போன ஒரு மருத்துவமனை மேலே எனக்கு நிச்சயமாக ஒரு கோபமும் வருத்தமும் இருக்கிறதுங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நாங்கள் நிறைய தம்பதிகளை பார்க்கும்போது குழந்தை பிறந்த பின்னால் குழந்தைக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு, நீங்கள் இன்குபேட்டர்லேயே இருக்கணும், குழந்தை எங்கள் கண்காணிப்பிலே இருக்கணும், குழந்தை 6 மாதம் வரைக்கும் தர முடியாது, தாய்ப்பால் கொடுக்க தரதில்லை, அதில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி கருத்தரித்த பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, கருத்தரித்த உடனே நீங்கள் வேலை செய்யக்கூடாது, ஆடக்கூடாது, அசையக்கூடாது, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்களோட கண்காணிப்பில் இருக்கணும்னு சொல்லி கருத்தரிப்பு எந்தெந்த வகையில் வணிகமாக்க முடியுமோ அந்தந்த வகையில் வணிகமாக்குறது அப்படிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். தைரியமாக இருங்க. எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இந்த டெய்ஸி இயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையில் அழகாக குழந்தை பெற்று திரும்பி இருக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த மருத்துவமனையும் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நீங்கள் வேறொரு மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவும் தீர்வும் ஒரு புரிதலும் கிடைக்கும். நீங்கள் அந்த வகையில் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் தாராளமாக ஆன்லைன் கன்சல்டிங் எடுத்துக்கலாம். கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய மருத்துவர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. இல்லை நான் இருக்கிற நாள் என்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நான் இருக்கிற நாள் என்னையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய மருத்துவர்களை தாராளமாக பார்த்துக்கலாம். நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், இறைவன் கருணை இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மருத்துவமனைக்கு வர முடியும். அதனால் பயந்துக்காம மனம் தளராமல் எங்களுடைய டாக்டர்கிட்ட ஒரு ஆன்லைன் கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. குழந்தை பிறப்பு என்பது மிக சுலபமான விஷயம். அதில் இயற்கை கருத்தரிப்பு மூலமாக பிறக்கிற குழந்தை தான் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.